இப்போ வந்து நம்ம கூகுள் கிளாஸ் ரூம் எப்படி யூஸ் பண்ணோம்னா அப்படின்னா இந்த கிளாஸ் ரூம் .google.com இந்த வெப்பேஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா போனோடனே உங்களுக்கு இது அவைலபிள் ஆகும். அவைலபிள் ஆகினோடனே இதில் வந்து என்னோடய கிளாஸ் ரூம் வந்து புது கிளாஸ் ரூம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த சைட் இருக்கும். உங்களுக்கு க்ரியேட் கிளாஸ்ன்னு இருக்கும். அந்த க்ரியேட் கிளாஸ்ன்னு கொடுத்தோடனே யூஸிங் கிளாஸ் ரூம் அட் யூனிவர்சிட்டி வித் ஸ்டூடெண்ட்ஸ்னால கொடுக்கணும். கொடுத்தோடனே கிளாஸ் பேர் கொடுக்கணும். இப்போ நான் வந்து பயாலஜி கிளாஸ் பி அது கொடுத்துட்றேன். அடுத்து செக்ஷன் வந்து கிட்டக்கில் இந்த 10th பி இந்த வந்து 10B அப்படின்னு மாற்றணும். இதுதான் உங்களோட செக்ஷனாக இருக்கும். சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறீங்க? நான் பயாலஜி இந்த எடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. பயாலஜி சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து க்ரியேட் கொடுத்துக்கலாம். க்ரியேட் கொடுத்தா அது க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். ஆனோடனே இந்த க்ரியேட்டிங்னு காட்டிகிட்டு இருக்குல்ல, கிளாஸ் ரூம் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த கிளாஸ் ரூம் வந்து இன்வைட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இருக்கிற இந்த கிளாஸ் கோடை வந்து நீங்கள் என்ன பண்ணோம்னா காப்பி இன்விடேஷன் லிங்க்குன்னு கொடுத்துட்டு வாட்ஸ்அப் தட்டிட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணோம்னா போய் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் கொடுக்கணும். இங்கிட்ட வந்து செலக்ட் தீம்னு இருக்கும். இந்த தீமில் உங்களுக்கு பிடிச்ச தீம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிஸ்ட்ரினா இங்கிலீஷ் கிளாஸ்னால் இந்த இங்கிலீஷில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் இந்த இடத்துல இந்த மாதிரி எதுலையா ஒன்று எதை சூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறையா இருக்குது. இதில் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இங்கிட்ட வந்து கிளாஸ் ஒர்க்குன்னு இருக்குல்ல பாருங்கள். கிளாஸ் ஒர்க் தட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிட்ட வந்து க்ரியேட் ஒர்க்குன்னு இருக்கும். இந்த க்ரியேட்டில் அசைன்மெண்ட்டு தான் மோஸ்ட்லி எல்லோரும் போடுவீங்க. அசைன்மெண்ட்டில் வந்து இங்கே என்ன பண்ணோம்னா இதில் வந்து டைட்டில் கொடுக்க போகிறீங்க. டூ த கிவன் ஹோம்ஒர்க் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் ஆட் அட்டாச்மெண்ட் கொடுக்கணும். ஆட் அட்டாச்மெண்ட் கொடுக்கலோடனே இதில் வந்து எங்கிட்ட கூகுள் ட்ரைவ் லிங்க்கு ஃபைல் நான் தட்டினேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபைலை நான் எடுத்து அட்டாச் பண்ண முடியும். இதில் வந்து இப்போ ரீசெண்ட் ஃபைல்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை தட்டிட்டு நீங்கள் வந்து அதை உங்களால் கொடுக்க முடியும். இந்த ஃபோட்டோவை நான் தட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோ தட்டிட்டோன்னே இன்செர்ட் கொடுத்தேன்னா அது வந்து அங்கே இன்செர்ட் ஆகிரும். இன்செர்ட் ஆனோடனே இது யாரெல்லாம் பார்க்க முடியும்? ஸ்டூடெண்ட்டு மேக் காப்பி ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட் உங்களால் எடிட் பண்ணணுமா ஸ்டூடெண்ட் போட்டலாம். அடுத்து டியூ டேட்டு தான் ரொம்ப முக்கியமானது. டியூ டேட் எதுக்குன்னா நீங்கள் எவ்வளோ நாள் உங்களுக்கு டைமிங் கொடுக்குறீங்க, அதான் டியூ டேட். இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஜூலை 11 வந்து டைமிங் இருக்கும். டைமிங் வந்து இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி நாளைக்கு வந்து அசைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஜூலை 12 இதுக்கு வந்து டேட்டு வந்து இன்னைக்குள்ளே வரும். பாயிண்ட் இந்த எவ்வளோ பாயிண்ட்டுக்கு நீங்கள் போடுறீங்க. இப்போ நான் 10 பாயிண்ட்டுக்கு போடுறேன்னா 10 பாயிண்ட்டு இதெல்லாம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட போகிறீங்க தான் இது வந்து. அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து போட்டு நீங்கள் அசைன் பண்ணலாம். அசைன் பண்ணும் போது அவங்களுக்கு போய் இந்த அசைன்மெண்ட் போயிடும். அசைன்மெண்ட் போகிறதுனால உங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு அசைன் ஆகிட்டு இந்த பார்த்தீங்கன்னா டூ த கிவன் ஹோம்ஒர்க் வியூ அசைன்மெண்ட் கொடுத்தோன்னே இது வந்து நீங்கள் அட்டாச் இந்த லிங்கை கொடுத்துருப்பீங்க. எங்கிட்ட எவ்வளோ பேர்லாம் முடிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களால் பார்க்க முடியும். அடுத்து வந்து என்ன பார்க்கணும்னா அடுத்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இதான். இப்போ கிளாஸ் கமெண்ட் நீங்கள் எதாவது செக்ஷன் போடுறீங்கன்னா கிளாஸ் கமெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இங்கிட்ட எவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க, நான் ஸ்டூடெண்ட்டை க்ரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இன்விடேஷன் லிங்க் இதை கொடுத்து உங்களால் காப்பி பண்ணிட்டு இது வந்து டைப் நேம். இப்போ நான் வந்து லிங்க்கை அவங்களுக்கு அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள் இவங்களாம் இன்வைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இன்வைட் பண்ணோடனே உங்களுக்கு கிளாஸ் ரூமோட லிங்க்கை வந்து உங்களால் அழகாக இன்வைட் கொடுத்தீங்கன்னா அதை போய் அவங்க அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணால் அவங்க கிளாஸ் ரூமில் ஜாயின் ஆயிடுவாங்க. இது வந்து ஒரு ஈஸி மெத்தட். அடுத்து வந்து என்னென்னா இப்போ எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ gmail.com நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்தோடனே இங்கிட்டு மார்க்ஸ் எதாவது கிளாஸ் டசன்ட் ஹேவ் எனி ஸ்டூடெண்ட்னு காட்டுது. இதை வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்டாச் பண்ணிவிட்டு உங்களால் கொடுக்க முடியும். அடுத்து வந்து என்னதுன்னா இது ஏதாவது உங்கள் ஸ்டூடெண்ட் எதாவது அனுப்பணும்னா நீ இதை கேட்கலாம். அடுத்து கிளாஸ் ஒர்க்கில் க்ரியேட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் கொஷின் இதெல்லாம் பண்ணலாம். அடுத்து கூகுள் கேலண்டர் வந்து இம்பார்ட்டண்டானது. அது வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் இந்த கூகுள் கிளாஸ் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அடுத்தது பார்ப்போம்.